நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி வீடியோ போட போகிறோமா. இன்றைக்கி மசால் பொடி. இந்த மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் போடலாம். சாம்பார், மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே போடலாம். எந்த குழம்பு வச்சாலும் இதுக்கும் எல்லாத்துக்கும் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, வத்தலை நான் காய வச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க காய வைக்க முடியலை, எடுக்க முடியலைன்னா அதுக்கும் இப்போ வறுத்து காட்டிடுறேன். அப்படி வறுத்து போட்டு நீங்கள் வீட்லேயே மிக்ஸி இருந்ததுன்னா அரைச்சி அப்பப்போ போட்டுக்கலாம். ஒரு 150 1/4 கிலோ வத்தலை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு இந்த மசால்களெல்லாம் சேர்த்து போட்டு வறுத்து வச்சு மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா நைஸாக ஓரளவுக்கு நைஸாக அடிச்சுட்டு அப்படியே போடலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடனே அரைச்சி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொல்கிறேன், இதுக்கு வத்தல் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். மல்லி 3/4 கிலோ எடுத்துருக்கேன். 1 கிலோ கூட போடலாம். நான் கொஞ்சம் உரப்பு கூட இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். நீங்கள் உரப்பு வேண்டான்னா 1 கிலோ மல்லி போடுங்க. 1/2 கிலோ வத்தல், 100 சோம்பு, 50 கூட சேர்த்து போடலாம், அதனால் ஒன்றும் இல்லை. விரலி மஞ்சள் ஒரு 100 கிராம், இது 100, ஜீரகம் 100, கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டுருக்கேன். கடலைப்பருப்பு, வடை சுடுற கடலைப்பருப்பு, கடுகு ஒரு 25 கிராம், அரிசி ஒரு 75 கிராம் கூட போடலாம், 100 கூட போடலாம். குழம்பு திக்னஸாக வரும். மிளகா காட்டிட்டு இது வெந்தயம் ஒரு 25 கிராம், துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, இதோட கடலைப்பருப்போடு சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். காட்டிட்டு போடணும். கருவேப்பிலை நல்லா ஒரு 50 கிராமுக்கு மேலேயே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டு வறுத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி 3/4 கிலோ எடுத்துருக்கேன் நான். நீங்கள் 1 கேஜி கூட போடுங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இந்த பெருங்காயம் நான் போடுறேன். நீங்கள் பெருங்காயம் வில்லை வாங்கினீங்கன்னா அதை எண்ணெயில் பொரிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 4 வில்லையை போட்டுக்கோங்க. நான் இது தூளாக இருக்குது, இதை போட போகிறேன். இவ்வளோ போட போகிறேன். இது கொஞ்சம் பொறுன்னு தான் இருக்கும், அதனால் இதையே போட்டுக்கோன்னு பார்த்தேன். நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். இவ்வளோ தான் இப்போ வறுத்து காட்டுறேன். மிளகு ஒரு 100 கிராம் போட்டுருக்கு. இப்போ வத்தலை இப்போ நான் காய வச்சபடியாக வத்தலை நான் டப்பாவில் போட்டேன். கொஞ்சம் வத்தலை உங்களுக்கு வறுத்து காட்டுறேன் மல்லியோட. வெயில் அடிக்கலைன்னு பார்க்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். மசாலா போட்டு நல்லா மல்லியோட போட்டு வறுத்து எடுத்து மசால் ஜீரகம் மிளகெல்லாம் வறுத்து வச்சுட்டு இதையும் வறுத்து போட்டோம்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதை மட்டும் வறுத்து காட்ட வச்சுருக்கேன். இது போட்டுட்டேன். எல்லாம் வறுக்க போகிறேன் பாருங்கள். வாங்க வறுக்கிறது காட்டேன். மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள் 3ஐயும் சேர்த்து ஒன்றா போட்டு வரும். நல்லா சூடு பொறுக்க வாசம் வரும் வரைக்கும் வறுக்கணும். பொடி ரொம்ப நல்லா இருக்குமா. இப்படி நம்ம வறுத்து அரைச்சி வச்சிட்டோம்னா வருஷ கணக்காக அது வாடலாம் நல்லாயிருக்கும். மிஷின் இருக்கிறவங்க பக்கத்தில் மிஷின் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். சாம்பாரெல்லாம் வச்சோம்னா திரும்ப கொதிக்க வச்சாலும் அந்த வாசம் வரும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துக்க நல்லா சூடு பறக்க வறுத்துடணும், நல்ல வாசம் வரும் வரைக்கும். அதுதான் இதில் மெயின். மல்லியையும் அதே போல் சூடு பறக்க வறுத்துடணும். நல்ல வாசம் வந்துடுச்சுமா. நல்லா சூடு பறக்க வாசமும் வந்துடும். மஞ்சளும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் வறுபட்டுரும். கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா நல்லா கொட்ட போகிறோமா. இது சாப்பாட்டு அரிசி, பாயில்டு அரிசி தான் போடுறேன். பச்சரிசியும் போடலாம், அது ஐயர் வீட்டாளுக்கு போடுவாங்க. நம்ம இதையே போட்டுறது. இது நல்லா பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். இந்த பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள், இதுதான் பதம். எல்லா ரைஸும் பொரிஞ்சிருச்சு, இதுதான் பதம். இப்போ கொட்டிடலாம். இப்போ கடலைப்பருப்பும் துவரம் பருப்பு ஒரு கைப்பிடி, கடலைப்பருப்பு 50. இது நல்லா வாசம் ஒரு வரைக்கும் வறுத்துடணும். இந்த மாதிரி வாசம் ஒரு வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுதான் பதம். இதையும் கொட்டிடலாம். கடுகு 25 கிராம் கடுகு போடுறோம்.
இந்த கடுகு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள். இந்த பொரியுது பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். இதுதான் பதம். இந்த பொரியிறது தான் பதம். அவ்வளோதான், கொட்டிட வேண்டியதான். இப்போ வெந்தயம், அதை வாசனை வரையும். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நாளைக்கு மெனக்கட்டோம்னா 15 நாளைக்கு ஒரு தடவை வீட்டில் கூட நம்ம வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். மாதத்துக்கு தேவைன்னா மில்லில் விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தான் எல்லா மிஷினும் வீட்லேயே கிடைக்குதுல்ல. வெளிநாட்டில் இருக்கிறவெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இது அப்பப்போ தயார் பண்ணி அரைச்சி வச்சுக்கிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொன்முருவலாக வறுத்து எடுத்துக்கணும், நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வெடிக்குது வரும். இப்போ கொத்தமல்லியை போட்டு வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா சூடு பறக்க, இதுவும் வாசம் வர. இந்த கொத்தமல்லி வந்து டிமார்ட்டில் கிடைக்குதுங்க மதுரையில். பச்சையாக இருக்கும், ஆனால் குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். வத்தல் எல்லாமே நல்லா அவங்க அந்த சீசனில் மார்ச் மாதம் அங்கே கிடைக்கும். போனால் மொத்தமாக எடுத்துக்கலாம். இந்த மல்லி நல்ல வாசமும் வரும். நல்லா கொதிக்க கை வைக்க முடியாது, அந்தளவுக்கு சூடாக வறுத்துடணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இப்போ வத்தல் போட்டு வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு, உடனே பொடியாக அரைக்கிறேன். இப்போ இந்த மல்லி போடுறேன், அந்த வத்தலும் போட்டு வறுத்து காட்டுறேன். இங்கே உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு மிக்சிலேயே போட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும் பொடி. இந்த வத்தலைங்க, இந்த வத்தலையும் சேர்த்து மல்லியோடு போட்டு வறுத்தோம்னா தான் கமராது. அந்த ஹீட்லேயே வத்தலும் வறுபட்டுரும். குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சோம்னா. இப்படி வத்தலையும் இதையும் மல்லியும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டோம்னா நல்லா வறுபட்டு போயிடும். நேரம் ஆற வச்சுட்டு நம்மளே மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஹெவி மிக்சியாக இருந்தால் சூப்பராக அரைச்சிடலாம். இது மழை காலத்தில் நம்ம இப்படியே அரைச்சிருக்கலாம். வத்தலையும் மல்லியும் சேர்த்து கருவேப்பிலை உருவி வச்சுருந்தேன். இதில் சுடு சட்டியில் போட்டு லேசாக வறுத்துட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே உதறிட்டும் போடலாம். நம்ம இப்படியே வறுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி விட்டோம்னா சட்டி சூட்லேயே இதாகிடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போடுறத காட்டுறோமா. மல்லி வறுத்த மல்லியை மிஷினுக்கு போட்டு வறுத்து போடுறோம். இந்த மிளகா வத்தலோட இது காய வச்ச மிளகா வத்தல் உங்களுக்கு வறுத்து காட்டணும். இப்படி போட்டு வறுத்துக்கலாம். அப்படி கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும், வெந்தயம், கடுகு, பெருங்காயம் நல்லா இவ்வளோ போடுறேன். அரிசி வறுத்தது சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள், சீரகம், மிளகு, சோம்பு, மஞ்சள். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். மல்லி குறைச்சிருக்கேன், கொஞ்சம் காரமாக அரைச்சிருக்கோம். வேணுன்னா மல்லித்தூள் தனியாக அரைச்சி நம்ம இது பண்ணிக்கலாம். வறுத்து இந்த கருவேப்பிலை சட்டியிலே வறுத்துடலாம். கருவேப்பிலை தோசை இட்லி பொடியெல்லாம் காட்டுறேன். இப்படியே வறுத்துட்டு இப்படி போட்டு விட்டுற வேண்டியது. அவ்வளோதான், மிஷினுக்கு விட வேண்டியது. கொண்டு இப்போ மிஷினுக்கு அரைச்சிட்டு வரட்டும், வந்த விட்டு உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு வத்தலை வந்து நீங்கள் வந்து காம்பு கிள்ளிடுங்க. தயவு செய்து காம்பு கிள்ளிடுங்க. ஏன்னா அந்த காம்பில் மருந்து அடிக்கிறதெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இப்படி தான் வத்தலை எடுக்கணும். காம்போடு போடக்கூடாது. அதில் வந்து மருந்து அடிக்கிறதெல்லாம் அதில் தேனி காம்பு எடுத்து வெளியே போட்டோன்னு. இப்படி தான் எப்போ அரைச்சாலும் நாங்கள் இப்படி தான் அரைப்போம். இதே மெத்தடுக்கு அரைங்க, நல்லாயிருக்கும். அது வந்து நோயை வரவழிக்குன்றாங்க, அதனால் வேண்டாம். காம்பை கிள்ளி இருக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்ததும் உங்களுக்கு திருப்பி பேசுகிறேன். இது மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க பாருங்கள், நல்லா அரைச்சி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செய்து பார்த்துட்டு குழம்பு வச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.